நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் எம்எக்ஸ் ஆக்சிஸ். எம்எக்ஸ் ஆக்சிஸ்னா என்னென்னு சொல்லிட்டுனா ஃபஸ்ட் எம்எஸ் ஆஃபீஸோடன்ற வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இப்போ அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். Microsoft Access. Microsoft Access is a powerful program to create and manage your database. It has many built-in features to assist you in constructing and viewing your information. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னால் என்ன சொல்கிறாங்க, அது டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது. டேட்டாபேஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஹோல் ஸ்கூலோட ஸ்டாஃப் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனை பேர் படிக்கிறாங்க, அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க, எல்லாரோட பர்டிகுலர்ஸு, அவங்க ஃபோன் நம்பரு, அவங்களோட டேட்டா எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன சொல்கிறதுனா டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இடம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பேர் என்னன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். அது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம டேபிளில் போய்ட்டு அதை கிளிக் கொடுத்து ஒரு டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேர், இப்போ சப்போஸ் நம்ம ஸ்கூல் மறைமலைகள் MAGHSS அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த டேட்டாபேஸை ஃபுல்லாக நம்ம டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அது உள்ள இப்போ வந்து ஸ்டாஃப்க்கு ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட்ஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்டூடெண்ட் கிளாஸ் வைஸாக ஒரு டேபிள் போட்டு அதை ஒரு ஃபார்ம் பண்ணி அதை நம்ம உள்ளே வச்சுக்கிறதுக்கு பேர் தான் MS Office. இப்படி தான் இருக்கும். ஃபைல் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறது பாருங்கள். டேட்டா ஃபைல், டேபிள், ஃபீல்டு, டேட்டா டைப், வேல்யூ. டேட்டாபேஸ் ஃபைல்னால் இப்போ நம்ம வந்து ஸ்கூல் பேர் MAGHS கொடுக்குறோம். டேபிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு டீச்சர்ஸ் கொடுக்குறோம். ஃபீல்டு வந்து அவங்க ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா டேட்டா டைப்னா ஒன்றும் கிடையாது. எந்த டேட்டாபேஸ் இப்போ ஃபோன்னா நம்பர் கொடுக்குறோம், அதுக்கு வந்து ஒரு டேட்டா டைப் நம்பர் கொடுக்குறோம். அதே சப்போஸ் வந்து உங்கள் பேர்னா அது ஒரு நம்பர் வருமா, வெறும் நம்பர் இது மட்டும்தான் வரும், லெட்டர்ஸ் மட்டும் தான் வரும். அதோட டேட்டா டைப் மென்ஷன் பண்ணும். வேல்யூனா ஒன்று கிடையாது. ஸ்டோர் பண்ணிக்கிற இடம் தான் வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க. Data file. This is your main file that encompasses the entire database and it is saved to your hard drive or floppy disk. The database na onnu நம்ம ஸ்கூல் MAGHS Embalam கொடுக்குறோம். Table is a collection of data about a specific topic. ஒன்று கிடையாது. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாஃபோட பர்டிகுலர் டீடைல்ஸ் யார் 6th to 10th வரைக்கும் யார் டேட்டா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்களோட டேட்டா பேர் வரணும்னா அது டேபிள் சொல்லலாம். ஃபீல்டு நான் ஒன்றும் கிடையாது. Fields are the different categories within a table. Tables usually contain multiple fields. Fieldsனா டேபிள் உள்ளே இப்போ வந்து நேமு, அட்ரஸு, ஃபோன் நம்பரு அந்த மாதிரிலாம் இருக்குங்களா, அது இல்லாமல் ஒன்று நேம், அட்ரஸ் அதெல்லாம் சொல்கிறீங்களா, அது இல்லாமல் வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன டேட்டா டைப் சொன்னால் பேருக்கு வந்து லெட்டர்ஸ் மட்டும்தான் வரும், ஃபோன் நம்பருக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். அது என்ன டேட்டா டைப்னு மென்ஷன் பண்ணுறீங்களா அதான் போடுறோம். டேட்டா டைப்ஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் each field. A field has only one data type. ஓகேங்களா. டெக்ஸ்ட்னா வெறும் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்பர்னா 1 2 3 தான். ஃபோன் நம்பரில் வேறு ABCD வரப்போது கிடையாது. அதேமாதிரி பேரில் 1 2 3 வரப்போது கிடையாது. அதுக்கு பேர் தான் டேட்டா டைப்னு சொல்கிறாங்க. இப்போ கிரியேட்டிங் அண்ட் ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ். இப்போ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது அந்த அப்புறம் அப்போ ஒரு நியூ ஃபைல் ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம், அதே மாதிரி அது எப்படி எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். This picture gives you the option to create a new database from scratch. இப்போ blank access database-னா நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ நான் ஒரு பிளாங்கான ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ MAGHSன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இது யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது படிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், எடிட் பண்ணி நான் டைம் பார்த்தலன்னு சொல்லிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ண சேவ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணுறேன்னா அது கீழே பார்த்தீங்களா ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் கொடுத்து இதில் போய் MAGHSனா என்னன்னு தெரியலாம், அதை வச்சு நான் ஓப்பன் பண்ணி திருப்பி அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் த விசார்ட் டு கிரியேட் ஏ நியூ டேட்டாபேஸ். இங்கே இப்போ ஆக்சஸ் டேட்டாபேஸ் விசார்ட் பேஜஸ் இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. The white box gives you the most recent database you have used. If you do not see the one you had created, choose the more files and the option hit OK. Otherwise choose the database you had previously used and கிளிக் ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒயிட் பாக்ஸ்னு இருக்குங்களா, இதில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஏகப்பட்ட டேட்டாபேஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் பாண்டிச்சேரி கீழே வந்து ஒரு 60 ஸ்கூல் 70 ஸ்கூல் இருக்குன்னு வச்சிங்களா, இப்போ அவங்க ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்க ரீசெண்டாக இப்போ நம்ம நெட்டப்பாக்கம் ஸ்கூல் கம்பன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து வந்தாலும் நம்ம ஏம்பலம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் வந்து ரீசெண்டாக யார் மோஸ்ட் ரீசெண்டாக இப்போ கடைசியாக யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கம்பன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ன ஃபஸ்ட்டு மேலே காட்டும், கம்பன் KGHSS காட்டும். இப்போ சப்போஸ் அவங்க வந்து நம்ம அது கம்பன் கீழே அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏம்பலம் MAGHSS யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது KGHS கீழே வந்து MAGHS டேட்டாபேஸ் காட்டும். இதில் இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஓகே கொடுத்தா அதை கூட அந்த ஃபைல் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். கிரியேட் ஏ டேட்டாபேஸ் யூஸிங் த டேட்டாபேஸ் விசார்ட். அதில் வந்து விசார்ட்னு ஒரு சொன்னீங்களா, அது விசார்ட் யூஸ் பண்ணி அதில் வந்து நான் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி கிரியேட்டிங் ஏ டேட்டாபேஸ் வித்தவுட் த டேட்டாபேஸ், கிரியேட்டிங் டேட்டாபேஸ் யூஸிங் த டேட்டாபேஸ் வித்தவுட் த டேட்டாபேஸ் விசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் விசிட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். When Microsoft Access first starts up, a dialog box is automatically displayed with options to create a new database or open an existing one. If the dialog box is displayed, click Access Database Wizard, Pages and Project, then click OK. Or you can click New Database on the toolbar. On the Database tab, double-click the icon for the kind of database you want to create. Specify a name and location of the database. Save it from your H drive. Click here to ஸ்டார்ட் டிஃபைனிங் யுவர் நியூ டேட்டாபேஸ். ஒன்றும் கிடையாது. இப்போ ஆல்ரெடி டேட்டாபேஸ்ன்றது நம்ம ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டாபேஸ் ஃபார்மெட் இருக்கும், இப்போ ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டாபேஸ் ஃபார்மெட் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கு இந்த ஆக்சஸ்
இந்த டேட்டாபேஸ் விசார்ட்ன்றதுல வந்து அந்த நிறைய ஃபார்மெட் காட்டும். இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி டீட்டெயில் தேவைன்றதை பற்றி எடுத்துக்கலாம். டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும் டேட்டாபேஸ் விசார்ட்டில். சப்போஸ் எனக்கு இந்த நான் கேட்குறது எல்லாமே அந்த டெம்ப்ளேட்டில் இருக்குன்னு சொன்னால் நான் ஓகே பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அது தேவையில்லை, நானாக எடிட் பண்ண போகிறேன், கஸ்டம் பண்ண போகிறேன்னா நம்ம வித்தவுட் அந்த சொன்னீங்களா வித்தவுட் டேட்டாபேஸ் விசார்ட் யூஸ் பண்ணி நம்மளே வந்து எனக்குன்னு ஒரு புது டேட்டாபேஸ் நம்ம உருவாக்கலாம். அதுதான் அடுத்தது பார்க்க போகிறோம். கிரியேட் a database without using the database wizard. When Microsoft Office it starts up, the dialog box automatically displays with options to create a new database or open an existing one. If the dialog box is displayed, then click blank access database and then click OK. If you have already opened a database or close the dialog box that displays when Microsoft Access starts up, click new database on the toolbar and then double click the blank database icon on the general tab. அதில் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து என்ன பண்ணால் டேட்டாபேஸ் விசார்ட்டில் வந்து இருக்கும், ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ணி காட்டும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு புதுசாக நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா blank access database காட்டும். இப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் ஓப்பன் பண்ணிங்களாமே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுல வந்து என்ன காட்டுனா டேரெக்டாக வந்து blank டாக்குமெண்ட்டா லெட்டர் ஃபார்மெட்டா வேர்டில் அது மாதிரி எக்ஸல் ஷீட்டில் அது மாதிரி ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் வரும். அதேமாரி இது சொன்னீங்களா போனது பவர் பாயிண்ட் பிளாங்க் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனா இல்லை வேறு ஏதாவது டைப்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ப்ரெசன்டேஷன் இருக்கும், அது யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். இப்போ சப்போஸ் எனக்கு அது மாதிரினா நான் அதை கிளிக் பண்ணி போய்க்கலாம். இப்போ சப்போஸ் எனக்கு அது வந்து தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம்னா எனக்கு தேவையான புதுசு நானாக கஷ்டமாக எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா பிளாங்க் டாக்குமெண்ட்னு இருக்கும், அதில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க. ஸ்பெசிஃபை நேம் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த டேட்டாபேஸ் அண்ட் கிரியேட். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் உங்கள் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஒரு பேர் என்ன கொடுங்கன்னு கேட்கும். அது நமக்கு எல்லாமே கரெக்டாக ஃபார்மாக கொடுத்துட்டோம்னா அந்த டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த டேபிள்ஸ் எந்த மாதிரி கிரியேட் டேபிள்ஸ் அண்ட் டிசைன் வியூ, அது டேபிளோட டிசைன் வியூலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கேட்கும். டேபிள்ஸ். A table is a collection of data about a specific topic such as students or contacts. Using a separate table for each topic means that you store that data only once, which makes your database more efficient, reduces data entry errors. டேபிள் ஒன்று நான் சொல்கிறேன்ங்களா, அப்போ வந்து டீச்சர்ஸ் பர்டிகுலர்ஸ் இமேஜ் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் பர்டிகுலர்ஸ்னு ஒரு டேட்டா யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன தேவைக்கும் டீச்சர்ஸ், அவங்களோட டீச்சர்ஸ் நேமு, அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட அட்ரஸ், இந்த 3 மட்டும் இருந்தால் எனக்கு போதும் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி ஒன்று நான் டைப் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ரோ தானே சொல்கிறேன். இப்போ சப்போஸ் அந்த ஸ்கூலில் ஒரு 40 டீச்சர் வேலை செய்கிறாங்க, அப்போ வந்து 40 ரோ, 3 காலம் மட்டும் போதும். இல்லை 4 காலம் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வந்து வேறு ஏதாவது ஒரு நம்பர் ஆதார் நம்பர் வாங்குறதுன்னு வச்சுங்க. 4 காலம் எனக்கு 30 ரூபா போதும்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா அந்த டேபிள் க்ரியேட் ஆகிடும். நான் அதுக்கப்புறம் வந்து உள்ளே நான் வந்து என்ட்ரி பண்ண வேண்டியது. இங்கே பாருங்கள், டேபிள் ஆர்கனைஸ் டேட்டா இன்டு காலம்ஸ் கால் ஃபீல்ட்ஸ் அண்ட் ரோஸ் கால் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ வந்து இதில் வந்து ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு எடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுன்ற பட்சத்தில் நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் டீச்சர் ரெக்கார்டு. இப்போ சப்போஸ் ஸ்டூடெண்ட் ரெக்கார்டாக இருந்ததுன்னா அவங்களோட அட்மிஷன் நம்பர் இருக்கும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு, அப்புறம் அவங்களோட அட்ரஸு சிட்டி ஃபோன் நம்பர், இதெல்லாமே என்ன சொல்லலாம்னா அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு டேபிள்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் டேபிள்னு சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா இமேஜ் டீச்சர்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நான் காலம்ஸ்லாம் நான் சொல்கிறாங்கன்னா ஃபீல்ட்ஸ்னு சொல்கிறாங்க, ரோஸ்னால் நான் சொல்கிறாங்க, ரெக்கார்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணுறாங்க. நல்லா நான் போச்சுங்க. டேபிள் வந்து ஆர்கனைஸாக வரதில் வந்து காலம்ஸ்லாம் ஃபீல்ட்ஸு, ரோஸ்லாம் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. Create a table from scratch in design view. If you haven't already done so, switch to a database window. You can press F11 to switch to the database window from any other window. Double click on create table in design view. Define each of the fields in your table. Under the field name column, enter the categories of your table. Under data type column, enter the type of you want of for your categories. அப்படி இப்போ நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வந்து டேபிளில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக க்ரியேட் பண்ணிவிடுவோம். சப்போஸ் எனக்கு அந்த டேபிள் ஃபார்மெட் பிடிக்கல, எனக்கு வேறு மாதிரி டிசைனில் வேணும், வேறு ஃபார்மெட்டில் வேணும்னா அப்போ என்ன பண்ணலாம்னா F11 ப்ரெஸ் பண்ணி டபுள் கிளிக் ஆன் கிரியேட் நியூ டேபிள் இன் டிசைன் வியூவில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மெட் வந்துடும். அண்டர் த ஃபீல்டு நேம் காலம் என்டர் த கேட்டகரிஸ் ஆஃப் யூர் டேபிள். அதில் வந்து என்னென்ன கேட்டகரிஸ் நேமு ஃபீல்ட் அப்போ ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்டு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபாதர் நேம், மதர் நேம் அப்படின்றது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி டேட்டா டைப் காலம் மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து என்னென்னா ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே வந்து என்னென்னா லெட்டர்ஸ் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு டேட்டா டைப் ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்கணும். கேரக்டர்னு சொல்லுவாங்க, கேரக்டர் கொடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் என்னன்னா ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து வேரியபிள் மட்டும் கொடுக்கலாம். இப்போ அட்ரஸில் தான் பிரச்சனையே நமக்கு. அட்ரஸில் வந்து என்ன வரும்னா நம்பரும் வரும், லெட்டர்ஸும் வரும். அதுக்கு வந்து என்னென்னா வேரியபிள் கேரக்டர் ரெண்டுமே வரும். அதுக்கு வந்து நாங்கள் டேட்டா கொடுக்குன்னா வேர் கேர்னு கொடுக்கணும். அதை நீங்கள் போக நீங்கள் அந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாமே அதில் வந்து தெரிஞ்சிடும். பாருங்க, அண்டர் த டிஸ்கிரிப்ஷன் காலம் என்டர் த டெக்ஸ்ட் த டிஸ்கிரைப்ஸ் யுவர் ஃபால் இஸ். இது பார்த்தீங்களா வாட் யுவர் ஃபீல் இஸ். ஓகே, இங்கே பாருங்கள் மூவி டைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்ம எக்ஸாம்பிள் இந்த இது விட்டுருங்க, நம்ம எக்ஸாம்பிள் நம்மளாம் சொன்னது தான். இப்போ என்னன்னா இப்போ வந்து நம்ம நேம் அப்படின்றது வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டோம். இப்போ வந்து என்னென்னா டேட் ஆஃப் பர்த் வந்து நம்பர்னு கொடுக்கணும். அதேமாரி வந்து என்ன ஃபாதர் நேம்னு வந்து
அதுக்கு வந்து டெக்ஸ்ட்னு கொடுக்கணும். இங்கே ஆனால் கொடுத்துருக்காங்க மூவி நேம் டெக்ஸ்ட். மூவி நேம்ன்றது வந்து வெறும் பேர் மட்டும்தான் இருக்கும். இப்போ சப்போஸ் நான் சொல்லுவேன் மாஸ்டர்னு ஒரு மூவி நேம் இருக்குன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து டெக்ஸ்ட் தானே வரும், நம்பர் எதுவும் வரல இல்லைங்களா, அதனால் அது வந்து டெக்ஸ்ட்னு கொடுக்குறோம். இப்போ சப்போஸ் வந்து இங்கே இயர் ரிலீஸ்டு பாருங்கள், இயர் ரிலீஸ்டு வந்து டேட் அண்ட் டைம், எந்த டைமில் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இதில் மோஸ்ட்லி எல்லாமே டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கான அட்ரஸ் ஃபங்க்ஷன் நல்லா வச்சு பாருங்கள், நம்பரும் வரும், அதே டைமில் டெக்ஸ்ட் வரும், அதேமாரி வேரியபிள் வரும். அந்த இடத்துல வேர் கார்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது டெக்ஸ்ட் / நம்பர்னு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ரைமரி கீ அப்படின்னா நான் சொல்கிறேன், ஒன் ஆர் மோர் ஃபீல்ட்ஸ் whose values or values uniquely identify each record in a table. A primary key does not allow null values and must always have a unique value. A primary key is used to relate a table to foreign keys in the other tables. Note, you do not have to define a primary key, but it is usually a good idea. If you don't have a primary key, Microsoft Access, if you would like to create one when you save the table. இப்போ ஒன்றும் கிடையாது, ப்ரைமரி கீனா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து என் பேர் பாலச்சந்திரனா, அதேமாரி ஹோல் ஸ்கூலில் பாலச்சந்திரன் யாராவது இருப்பாங்களா, அதேமாரி அவங்க அப்பா பேர் இருக்கலாம். ஆனால் என் பேர் அவங்க அப்பா பேரும் ரெண்டும் சேமாக இருக்கும். ஆனால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஃபோன் நம்பர்னு சொல்கிறாங்களா, எனக்கு அவருக்கு ஒரே ஃபோன் நம்பராக இருக்குமா, இருக்கவே இருக்காது. அதுக்கு தான் ப்ரைமரி கீன்னு சொல்கிறாங்க, யூனிக்னு சொல்லுவாங்க, தனித்தன்மையாக. இப்போ என்ன மாதிரி என்னோட இப்போ நம்ம இது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட், என் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமா, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுதான் ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா பேஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ப்ரைமரி கீனா ஃபோன் நம்பர்ஸை செட் பண்ணுவாங்க. இப்போ என்னோட ஃபோன் நம்பர் மாதிரி அவரோட ஃபோன் நம்பர் இருக்காது, அது வந்து ப்ரைமரி. அப்போ வந்து நான் ஈஸியாக ஐடென்டிஃபை, என் பேர் எங்கள் அப்பா பேர் எல்லாமே மேட்ச் ஆகிடும். ஆனால் என்னோடய ஃபோன் நம்பரோட மேட்ச் ஆகாதில்ல. நான் என்னோட இப்போ வந்து இப்போ டீச்சர் பாலச்சந்திரன் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆக்சுவலி வேறு ஏதாவது டீச்சர் பாலச்சந்திரனா கூட இருக்கலாம். ஆனால் இல்லைனாலும் என்னோட ஃபோன் நம்பர், இவரோட ஃபோன் நம்பரை மேட்ச் பண்ணி எடுக்கணும்னா ஈஸியாக டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து ப்ரைமரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. எம்எஸ் ஆக்சஸ் என்ன பண்ணால் கேட்கும், ப்ரைமரிக்கு எதை செட் பண்ணுறீங்க அதை மாதிரி சொல்லிட்டு. அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் சில எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ என் பேர் இருக்கலாம், ஆனால் ஒரேமாரி டேட் ஆஃப் பர்த் சில அப்ராக்சிமேட் டைமில் வந்து டேட் ஆஃப் பர்த் கூட ஏதாவது மாரி இருக்கலாம். ஆனால் ஃபோன் நம்பர் ஒரே மாதிரியாக இருக்கா இல்லைங்க. அதுக்கு தான் மோஸ்ட்லி வந்து ப்ரைமரிக்கு எது யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. Switching views. To switch views from data sheet and the design view, simply click the button to the left of the corner. இப்போ ஒன்றும் கிடையாது, டேட்டா ஷீட் வியூனா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து டேட்டா ஷீட் நம்ம எக்ஸல் ஷீட் வியூ இருக்கு இல்லைங்களா, டேபிள் காலம், அந்த மாதிரி வியூக்கு வந்து என்ன டேட்டா ஷீட் வியூன்னு சொன்னேன். டிசைன் வியூனா என்ன சொல்கிறதுனா, இப்போ ஒரு இது காட்டணும் இல்லைங்களா, போன இந்த 2 ஸ்லைடுக்கு முன்னாடி இதான் டிசைன், இந்த மாதிரி டிசைன் வியூவில் வந்து நிற்கும். நமக்கு இதை மாதிரி சில பேருக்கு பிடிக்கும். டேட்டா ஷீட் வியூனா நம்ம எக்ஸல் ஷீட்டில் பார்ப்போம்ல, நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்னு, அந்த மாதிரி வியூனா ஈஸியாக அந்த டேட்டா புரியுன்றக்காக 2 இருக்குது. இதுக்கு வந்து நான் ஈஸியாக வியூ பண்ணலாம். அதுக்கு வந்து வியூஸில் போய் ஸ்விட்ச் வியூவில் போய் எந்த வியூ வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Entering the data. Click on the data sheet view and simply start chugging away by entering the data into each field. Manipulating data. Manipulate என்ன சொன்னதுன்னா எடிட்னு சொன்னீங்களா, நம்ம ஏதோ சப்போஸ் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணால், எடிட் பண்ணால், அப்டேட் பண்ணாலும் அது எல்லாமே என்ன சொன்னால் மேனிப்புலேஷன் தான் சொல்லுவாங்க டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும். இங்கே தான் ஆடிங் a new row. Simply drop down to a new line and enter the information. Updating a record. Simply select the record and field you want to update and change its data with what you want. Deleting a record. Simply select the entire row, hit the delete key on the keyboard. நம்ம ஈஸியாக சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து அட்மிஷன் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒரு பையன் சேர்றாரு, அவரை வந்து நம்ம அந்த அதில் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஆடிங் ரோ டேட்டா இதில் ஓகேவா. டெலிட் இல்லைனா ஒரு பையன் டிசி வாங்கிட்டு போயிட்டாரு, அதை டெலிட் பண்ணிடுறோம். அந்த அட்டன்ஸ்லேருந்து அதை எடுத்துடுறோம். ஒரு டேட்டா பேஸ் நம்ம வச்சுருக்கோம், அதை எடுத்துடுறோம். அப்டேட்டிங்னா உங்களுடைய இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்தார், அவர் பேர் வந்து விஜய்னு இருக்குது. அவர் வந்து கடைசியாக வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு 40 ஸ்டூடெண்ட்டில் வந்து அவர் வந்து 38வது இடத்துல சேர்க்கணும். ஆனால் அவருக்கு 40வது இடத்துல இருக்காரு. அப்போ நம்ம அப்டேட் பண்ணுறீங்களா, பொசிஷன் மாற்றி அப்டேட் பண்ணுறீங்களா, ஆட் பண்ணி அப்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் அப்டேட்டிங்னு சொல்கிறாங்க. Forms. A form is nothing more than a graphical representation of a table. You can add, update, delete records in your table by using a form. Note, although a form can be named different from a table, they both still manipulate the same information and the same extract data. Hence, if you change a record in a form, it will be a change in the table also. The form is very good to use when you have numerous fields in the table. This way you see the table fields in one screen, whereas if you were in a table view, you can have to keep scrolling to get the fields you decide. ஃபார்ம்ஸ்னால் சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறாங்க. இதுலேயே நம்ம வந்து அப்டேட் பண்ணி டேட்டா பார்ப்போம். ஃபார்ம்ஸ்னால் இப்போ டேட்டாவாக காட்டினா புரியாது. இப்போ நான் வந்து அது வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் சார்ட்டாக காட்டினா எல்லாரும் புரியும்னு சொன்னீங்கன்னா, அதேமாரி ஃபார்ம்ஸ்னால் அதே தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதேமாரி வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுறேன், டிலீட் பண்ணுறேன், ஆட் பண்ணுறதுனால இதே வந்து அந்த உள்ள இருக்கிற டேட்டா பேஸ்லையும் அது அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான் அதில் போட்டிருக்காரு. போத் ஸ்டில் மேனிபுலேட் த சேம் இன்ஃபர்மேஷன் அண்ட் சேம் எக்ஸ்ட்ரா டேட்டா. இட் வில் சேஞ்ச் இட் இந்த டேபிள் ஆல்சோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா, நான் சப்போஸ் வந்து நான் அது சொன்னாங்களா, ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்குது, அது வந்து ஃபார்ம்ஸ் இதில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் அதை எடிட் பண்ணால் அந்த இடத்துலேயே மாறுன்றது தான் அவர் சொல்கிறாங்க. கிரியேட் ஏ ஃபார்ம் யூசிங் த விசிட். இப்போ நான் சொன்னால் யூசிங் டேட்டா பேஸ் விசிட் மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து விசிட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்கும், அது வந்து நமக்கு அதுக்கு ஆக்சுவலாக அந்த டெம்ப்ளேட் பேர் கொடுத்துருப்பாங்க, அது வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம அது இல்லை, அது தேவையில்லை, எனக்கு புதுசாக வேணால் நம்ம பேங்க் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க.
It is very good idea to create a form using the wizard unless you are an advanced user and know what you are doing. அப்படின்னா நான் சொல்லுவேன்னா உங்களுக்கு செய்கிற வேலை எல்லாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி விசார்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்ம்ஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. Microsoft Office does a very good job of creating a form using the wizard. The following steps are needed to create a basic form. Switch to the database window. அது வந்து டேட்டாபேஸ் விண்டோக்கு மாறி சொல்லிக்கிறாங்க. அங்கன்னா டேட்டாபேஸ் வந்து டேட்டா ஷீட் விண்டோ டேட்டாபேஸ் விண்டோன்னு வந்துருக்கு. நம்ம வந்து டேட்டாபேஸ் விண்டோக்கு போயிடும். யூ கேன் டூ அது வந்து எப்படின்னா F11 by do this by pressing F11 on the keyboard. F11 யூஸ் பண்ணி நம்ம மாறிக்கலாம்னு சொல்கிறாங்க. கிளிக் ஆன் த ஃபார்ம்ஸ் பட்டன் அண்டர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீன். அதே தான் ஆப்ஜெக்ட்ஸ் கீழே வந்து ஃபார்ம்னு இருக்கும். அதில் வந்து கிரியேட் ஃபார்ம் யூசிங் விசார்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆயிடுச்சுன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அது உள்ள இருக்கிற டேட்டாவை அதில் வந்து ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து கிளிக் நெக்ஸ்ட் செலக்ட் த லேஅவுட் யூஸ். அதை வந்து நான் சொன்னீங்கன்னா நீங்கள் லேஅவுட் ஏகப்பட்ட லேஅவுட் இருக்கும். அந்த லேஅவுட்டில் கஷ்டமாக இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற லேஅவுட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதை வந்து செலக்ட் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். அடுத்தது வந்து ரிப்போர்ட். எல்லாமே என்னென்னா எஃபெக்ட் ஆஃபீஸ் ரிப்போர்ட்னா மொத்தமாக வந்து என்ன சொல்கிறது, இப்போ எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி மொத்தமாக ரிப்போர்ட் ஒரு அரேஞ்சாக ஆர்டர் பண்ணி வைக்கிறோம்ல. இப்போ சிக்ஸ்த்தோட ஸ்டாஃப் எல்லாருமே எப்படி எடுக்கிறாங்க, எத்தனை பேர் எடுக்கிறாங்க. இப்போ எல்லா ஸ்டாஃபுமே எல்லாமே எடுக்க மாட்டாங்களா, அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும்ல. மேக்ஸுக்கு யார், தமிழுக்கு யார் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. Your report is an effective way to present your data in a printed format because you have control over the size and appearance of everything on a report. You can display the information the way you want to see it. ரிப்போர்ட்ஸ்னால் அதே தான். இப்போ வந்து நான் ஒரு கிளாஸில் ஒரு ஸ்கூலில் வந்து நான் ஒரு 8 இல்லை சப்போஸ் வந்து ஒரு 3 தமிழ் ஸ்டாஃப் இருக்காங்க 6th to 10th. 6th 7th வரைக்கும் ஒருத்தவங்க, 8th வரைக்கும் ஒருத்தர் எடுப்பாங்க, 9th 10th ஒருத்தவங்க எடுப்பாங்க. எல்லா ஸ்டாஃப்மே தமிழ் ஸ்டாஃப் தான். ஆனால் அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. 9th 10th மட்டும் தான் எடுப்பாங்கன்ற மாதிரிலாம் இருக்குல்ல. யார் எடுக்கிறாங்கன்றதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும். 6th to 8th தமிழ் டீச்சர் யார் எந்தெந்த கிளாஸ் போகிறாங்க அப்படின்றது தான் அந்த ரிப்போர்ட்டு. அதே மாதிரி தான் கிரியேட்டிங் ரிப்போர்ட் தான். ஃபார்ம் ரெடி பண்ண மாதிரி அதே ப்ரொசீஜர் தான் இதுவும் இருக்கும், ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதும். As with the form, it is a very good idea to create a report using the wizard unless you are an advanced user. Microsoft Access does a very good job using the wizard to create reports. அதே அந்த ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணிங்களோ அதே ப்ரொசீஜர் தான். அதில் வந்து ஸ்விட்ச் பண்ணி திரும்பி டேட்டாபேஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க வேண்டியதான். F11 யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டோம். அது வந்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு மாற்றி அதில் ஆப்ஜெக்ட்ஸ் கீழே வந்து அதே ரிசார்ட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அங்கே என்ன பார்த்தோமோ ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ண பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜர். அதேமாதிரி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு பேப்பர் கார்ட் ஓரியன்டேஷன் கேட்கும். உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செலக்ட் பண்ணி அந்த ப்ரிவியூ ரிப்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கான இது எல்லாமே கொடுக்கணும். அது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. இஃப் யூ ஆர் பிளானிங் ஆன் பிரிண்டிங் யுவர் ரிப்போர்ட் யூ சஜெஸ்ட் லைட் பேக்ரவுண்ட் டு சேவ் பிரிண்டர் அந்த ஒரு டோனர் அந்த ஓகே. நான் சொல்லணும்னா இப்போ ரிப்போர்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் பேப்பரோட பேக்ரவுண்டு லைட் கலரில் கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி தான் அந்த ஃபார்ம்லையும் இருக்கும். அப்போ தான் ஈஸியாக இது பண்ணுறதுக்கும். யூ ஷுட் யூஸ் யுவர் ரிப்போர்ட் டு அட்ஜஸ்ட் த டிசைன் ஆஃப் யுவர் ரிப்போர்ட். சிம்பிளி ஹிட் த டிசைன் பட்டன் அண்ட் ஜஸ்ட் யுவர் ரிப்போர்ட் அக்கார்டிங்லி. ரிப்போர்ட்டு ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ சப்போஸ் டேட்டா பேஸில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நான் வந்து டேட்டா பேஸில் வந்து எல்லா ஏகப்பட்டது இருக்கும். இப்போ நான் வந்து சில பர்டிகுலராக 6th அந்த ஸ்டாஃபு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டு யார் எடுக்கிறாங்க, அதே மாதிரி அந்த ஒரு 5 சப்ஜெக்ட்னு வச்சிங்களேன். 6th வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குது. அது யார் எடுக்கிறாங்கன்றது நான் எடுக்கணும்னா டேட்டா பேஸில் உள்ள எல்லாமே இருக்கும். நான் யார் எடுக்கிறாங்க எல்லாமே ஃபீட் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு வந்து அதை நான் ஒன்றா தேடி பார்க்குறது பிரிண்ட் எடுக்கலாம், ரிப்போர்ட் ரெடி பண்ணலாம்ல. 6th எத்தனை பசங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க யார் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு அந்த டேட்டா பேஸில் நான் ஒரு ஃபார்ம் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த டேட்டாலாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் டேட்டா வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படியே கூட நம்ம டேட்டா பேஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஃபார்மும் அதே தான். ஃபார்ம் வந்து கொஞ்சம் கிராஃபிக் அதே தான். ஃபார்மும் இது தான், ரிப்போர்ட்டும் அதே தான். ஃபார்ம்ன்றது கொஞ்சம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். யார் அது கிராஃபிக்கல் பை சார்ட்டோ இல்லை வேறு எதாவது மாதிரி ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். ரிப்போர்ட்